ஓகே டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஹரியப்பா. ஓகே ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே எஸ், ஓபனிங் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஒரு நல்ல ஷார்ட் பால், நல்ல ஆரம்பம். ஓகே அகைன் ஷார்ட் பால், பட் ரொம்ப சைடா போனதால அது ஒய்டு. பட் நாட் அவுட் தான் பேர் சொல்லியிருக்காங்க. லெக் பை. சோஃபா டீசெண்டா போயிட்டு இருக்கு பவர் பிளேல. பவர் பிளே 2 ஓவர். ஓகே ஃபுல் டாஸ் பட் மிஸ் பண்ணிட்டாங்களா? எஸ், அதே மாதிரி தான் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓ ஷார்ட் பால், பட் அதுல கிராஸ்ல போயிடுச்சு. ஸோ ஒயிட். ஓகே ஷார்ட் அட்டெம்ப்ட், பட் இந்த ஒன்றும் இல்லை. மிட் விக்கெட்ல இருந்து ஸ்கொயர் லைக் வரைக்கும் போய் அந்த பால் பிடிச்சிட்டாரு. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். சக்தி இந்த ஓவரை நல்லா போட்டுட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. அகைன் ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால். சூப்பர், நல்ல ஓவர். டாட் பால் மட்டும் கொஞ்சம் நிறைய விழுந்திருக்கு. And again ஒரு ஷார்ட் பால், லென்த் பால், அதுவும் ஒரு டாட் பால். அண்ட் ஓவர். ஒரு முடிவில் ஸ்கோர் 4. யாராவது பவுலர் நேம் சொல்லுங்க மக்களே. ஸ்கோர் 4. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 4. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர். இறங்கி வந்து ஸ்ட்ரைக் பண்ணலான்னு பார்த்தவரு, பட் ஆனா பீட் ஆகி சென்டர் ஸ்டிக்கு. செம்ம பால் பா, நல்ல பேஸ் கூட, செம்ம ஸ்பீடா போட்டிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் இழந்திருக்கிறாங்க இன்சைட் த பவர் பிளே. அண்ட் ஸ்கோர் 4 for 1 wicket loss.
ஓகே, ஒரு செம்மையான ஒரு பாலுக்கு அப்புறம் அடுத்த புதிய பேட்டர் உள்ள வராரு. மொல்ல அதுல மைக் வேற இருக்கு. இல்ல, ரெண்டு பேருக்கு நடுவுல மாத்தி நீ வர நான் வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வரல. நடுவுல விழுந்தால ஒரு கேட்ச் டிராப் அண்ட் சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. மேபி யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்டா அட்டம் பண்ணி இந்த கேட்சை பிடிச்சிருந்துருக்கலாமோ. ஓ பால் ரொம்ப பேட்டை ஃபாஸ்டா ஸ்விங் பண்ணாப்ல. பட் ஆனா பால் மாட்டல. இன்னொரு டாட் பால் இந்த பவர் பிளேல. சோ ஃபார் பவர் பிளேல நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க அருண் சிசி. அண்ட் லோ ஃபுல் டாஸ் பால். பாலை விரட்டிட்டு இருக்காங்க. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே ஃபைன். 2 ரன் கிடைக்கும். 2 ரன் மட்டுமே. ஓகே, இப்போதைக்கு பால் எல்லாமே வந்து டீசெண்டா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அருண் சிசி. அண்ட் அகைன் யார்க்கர் மிஸ்டு பா. இந்த பவுலர் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த பவர் பிளேயோட லாஸ்ட் பால் வரைக்கும் பவுண்டரிஸ் இதுவும் பார்க்கல. லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி கொடுத்து அடுத்து தெம்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்றத பார்க்கணும். இல்ல வாய்ப்பு இல்லாம ஆக்குவாங்களா அருண் சிசி, பார்க்கலாம். அடிச்சிட்டாங்க. 6. பவர் பிளேயோட கடைசி பால் பவுண்டரிக்கு போயிருக்கு. ஒரு பவர் பிளே முடிவில் ஸ்கோர் 13 ஃபார் 1 விக்கெட் லாஸ். காலையில டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போதைக்கு இதுதான் வந்து பவர் பிளேல கொஞ்சம் லோவஸ்டா இருக்கிற ஸ்கோர். பட் இட்ஸ் ஓகே, பேட்டிங் டீம் மேக் பண்ணணும். கருத்து பவர் பிளே முடிஞ்ச அடுத்த ஒரு போலர் வில்லியம்ஸ். ஃபைன் லெக் பக்கத்துல போய் பால் கட் ஆகி ஒரு சிங்கிள். 2 பேட்டர்களுக்கும் பால் கொஞ்சம் சரியா மாட்டவில்லை இப்போ வரைக்கும். கேப்டன்சி மாத்தி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல்டிங் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் பவுலிங் ரொட்டேஷன் கரெக்டாக போயிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம். ஓ எச்சு கேட்சா, இதுவும் போயிடுச்சுங்க. ஓகே, பாலை பார்த்துட்டே மிஸ்ஃபீல்ட் ஆகும். அதுலயுமே ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. இந்த ஓவரோட அடுத்த பால் ஷாட். பட் லாங்ல ஆள் இருக்கிறாங்க. ஸோ சிங்கிள். ஓ மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஆனா போனதனவோ பைரன்ல போயிருக்கு. நல்ல ஸ்டாப் அங்க டீப்ல. கெயின் ஒரு ரன் மட்டுமே.
லாஸ்ட் பாலா இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இதில் பவுண்டரி போகுமா? பால் டாட் பால் அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 18 ஃபார் 1 wicket loss. நல்ல ஓவர் ஆக்சுவலா. போன பவர் பிளே ஓவர்லையுமே வந்து கடைசி பால் தான் 6. மற்ற எல்லா பாலுமே நல்லா போட்டிருந்தாங்க. ஸ்கோரிங்குமே டாட் பால் நிறைய விழுந்திருக்கு. பிளான் பண்ணி போடுறாங்கப்பா RNCC. நல்லா பண்ணுறாங்க. கிளாடியேட்டர் டீம் ஏதாவது யோசிக்கணும் கண்டிப்பாக. அடுத்த புதிய பவுலரா சஞ்சய் வந்திருக்காரு உள்ள. பிரேக்குக்கு முன்னாடி லாஸ்ட் ஓவர். ஷாட்டுக்கான முயற்சி மறுபடியும் பால் போகல. பேட்டர்ஸ் கடுப்பாகிறது நல்லாவே தெரியுது. பால் கரெக்டாக எய்ம் பண்றாங்க, பட் அது கரெக்டாக போக மாட்டேங்குது. இந்த பால் ஒரு ஒயிட் பால். எல்விக்கு விக்கெட் கொடுக்குறாங்க. பேட்டருமே வந்து திரும்பி பார்க்காம போறாரு. அண்ட் செகண்ட் விக்கெட் டவுன் ஃபார் கிளாடியேட்டர்ஸ். 2 ஓவர் பெரிய அளவில் தாக்கம் இல்லாத காரணத்தினால பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணி எல்லா பாலுமே மிஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர்னாலே வந்து மேபி இந்த ஒரு விக்கெட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். RNCC கிட்ட இருந்து ஒரு நல்ல பவுலிங் ஸோ ஃபார் நல்லா போட்டுட்டு இருக்கிறாங்க. நியூ பேட்டர் மகேஷ் உள்ள வந்திருக்காரு. வந்த உடனே போனோடனே அடிங்க அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து இருக்காங்க போல. ஸோ பேக் டு பேக்கா 2வது விக்கெட் லாஸ். அப்படிங்க சூப்பரான ஒரு பவுலிங் பார்த்துட்டு இருக்கிறோம் RNCC டீம் கிட்ட இருந்து. ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த பேட்டரா வினோ உள்ள வராரு. ஹேட்ரிக் எதிர்பார்க்கலாமா? ஹேட்ரிக் இன்னொன்று பார்க்கலாமா? நேற்று ஒரு ஹேட்ரிக் நடந்தது. நேற்று டோர்னமெண்ட் டே 1ல ஒரு ஹேட்ரிக் பார்த்தோம். 2 ஆன ஹேட்ரிக் பார்த்தோம். இன்னைக்கு காலையில் அதை பார்க்கல. இந்த பால் ஒரு ஹேட்ரிக் வாய்ப்பு இருக்கா? வர பேட்டருக்கு அதில் எப்படி இந்த கேட்டிருக்கும் பார்க்கலாம். என்ன பண்ண போறாருன்னு. ஹேட்ரிக் பால் என்ன நடக்க போகுது? ஓகே, வீடா போயிடுச்சு. அதனால ஹேட்ரிக் பால் இது கிடையாது. பட் ஆன ஹேட்ரிக் ஒன்று பார்த்தாச்சு. நல்ல பால், நல்ல பால். 2 பேர் கையிலவே இருந்து மிஸ் ஆகி நோட் இதாயிடுச்சு.
எல்பிக்கு அப்பீலிங் கேட்குறாங்க, பட் ஆனால் அது நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு எவ்வளோ பால் எத்தனை இருக்கு? இன்னும் 2 பால் பேலன்ஸ். ரொம்ப ஹைட்டா அடிக்கப்பட்ட வந்து அதுக்கான மாதிரி லாபம் இருக்குது. ஃபைனலி 6. ஃபைனலி ஒரு பவுண்டரி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. பாலை எடுத்து போட்டதுக்கு நன்றி நண்பா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த பவுண்டரி வந்திருக்குது. கிளாடியேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஒரு ஒயிட்ல ஃபுல் டாஸா போடப்பட்ட பந்து, அது என்ன கணக்கு? நோ பால், ஃப்ரீ ஹிட், அண்ட் அது பவுண்டரியா? 6. நோ பால் ஓவர் 6. ஸோ பேக் டு பேக் 6ers. இந்த ஒரு 2 6 மூலமா கிளாடியேட்டர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கும், அப்பாடா அப்படின்னு. ஓகே, நோ பால் ஃப்ரீ ஹிட். ஹேட்ரிக் 6 பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்ல ஃபாஸ்டா போடப்பட்ட வந்து. சோ ஜஸ்ட் சிங்கிள் ராஜா பண்ணா சம ரன்னிங் 2 ஓடி இருக்காங்க. நல்ல ஓவர். 4 ஓவருக்கு 37 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு ஒரு குட்டி பிரேக். 4 ஓவருக்கு 37 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு. ஓகே, பிரேக் டைம் ஓவர். ஸோ மறுபடியும் டோர்னமெண்ட்டுக்கு வந்துடலாமா? 4 ஓவருக்கு 37, 3 விக்கெட் இழப்பிற்கு. சொல்லவா? ஆமா, வேர்ல்டு 11 டீம்ல இருந்து கேசவன் ப்ரோ இருந்தீங்கன்னா உங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து கலெக்ட் பண்ணீங்க ஸ்டேஜ் பக்கத்துல. ஓகே, ஷாட்டுக்கான முயற்சி. இல்லைங்க. ஓகே, ஒரு ரன் எடுத்துட்டாங்க. படம் க்ளோஸ் கால். கீப்பர் ரொம்ப டைட்டா இருக்காரு ஸ்டம்புக்கு முன்னாடி. ஸ்பின்னர் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. ஓ, ஷாட் மிஸ். அண்டர் ஏஜ். அது இல்லாம
இந்த மாதிரி ரன் அவுட். ஆக்சுவலா என்ன பண்ண நினைச்சாங்க, நான் ஸ்ட்ரைக்ல இருந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப், திடீர்னு பிரேக் ஆயிடுச்சு. ரெண்டு பேட்டருக்குள்ள என்ன நடந்துச்சுன்றதே தெரியல. நல்லா ஆடிட்டு இருந்த ரெண்டு பேட்டர்கள் நடுவில் ஒரு பெரிய விரிசல், மொத்தம் விக்கெட்டு. 4வது விக்கெட்டா விழுந்து கிளாடியேட்டர்ஸ்க்கு. ஆக்சுவலா ரெண்டு பேட்டர்களும் என்ன பண்ண நினைச்சாங்க அப்படின்றதே தெரியல. நான் ஸ்ட்ரைக்ல இருந்து அவர் பாட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாரு. பட் நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கீப்பர் கிட்ட இருந்து. டக்குனு நான் ஸ்ட்ரைக்கர் வெளியே அட்ரா மச்சா அப்படின்னு சொல்லிட்டு பால போட்டாரு. நல்ல ஃபீல்டிங், நல்ல கீப்பிங். ஓகே ஷாட். ஓ மிஸ் ஃபீல்ட். அதனால ஸ்கொயர்ல 4 2 ஓடுறாங்க. ஓடிட்டாங்க. இன்னொரு மிஸ் ஃபீல்ட். 3 வைப்பா. அதேதான். பட் ஷூட், சூப்பர் ஷூட். பட் அதான் மிஸ் ஃபீல்ட். 1 இல்ல 2 தடவை மிஸ் பண்ணிருக்காங்க. 2 தடவை மிஸ் பண்ணனால 2 ரன் கிடைச்சிருக்கு எக்ஸ்ட்ராவா. சோ ஆக மொத்தம் 3 ரன் ஓடி இருக்காங்க. ஓகே, ஒரு சொட்டுக்கு பால் போட்ட மாதிரி இருந்தது. டாட் பால் அது. ஒரு பால் வைடு கேட்குறாங்க. அம்பேர் கரெக்ட் பால்ன்றாங்க. யா ஓகே, கரெக்ட் பால் தான். ஓகே, ரொம்ப ஸ்கொயரா வந்து அடிச்சாரு. ஃபைன் லெக்ல இருந்து ஸ்கொயர் லெக்ல இருந்து ஓடுறாங்க. 2 ரன். 1 ஷாட். ஓகே, 1 ரன் மட்டும் தான் கணக்கு. 1 ரன் மட்டும் தான் கணக்கு. ஓவரா எத்தனை ரன்? ஓவர் முடிவில் ஸ்கோர் 42 for 4 wickets loss. ஆறாவது ஓவர். ஓகே, கனெக்ஷன் கரெக்டா இருக்குதா இல்லையா? கரெக்டா இருக்குது. 5G ஸ்பீடோட நல்லா போயிருக்குது. ஆக மொத்தம் ஒரு 6. இந்த ஒரு 6 மூலமா மறுபடியும் மீண்டெழுத கிளாடியேட்டர்ஸ். இதுக்கப்புறம் அவங்க கன்வர்ஷன் பண்றதெல்லாம் இருக்குது. அதுவும் 50 சொல்லுங்க. 2 ரன் நானே கணக்கு வச்சுக்கிறேன். அதிலே தான் சந்தோஷப்பட்டுப்பா. மாற்றி அவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க. சங்கடமாக இருக்கு. அது ரன் அவுட்டில் என்ன ரன் அவுட் எனக்கு தெரியவே இல்லை. என்ன நினச்சி பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல பால்.
ஃபைன் லெக்ல அடிக்கணும்னு பார்த்தாரு, பட் முடியல. மொத்தம் ஒரு டாட் பால். நல்ல ஃபீல்டிங் அங்க, நல்ல ஸ்டாப். ரெண்டாவது நிலத்தை கூப்பிடுறாங்க ஆன் ஸ்ட்ரைக்கர், பட் ஆனா போகல. நல்ல ஃபீல்டிங் தேர்ட் மேன்ல. ஷாட் இந்த முறை கரெக்டா இருக்கா? ஆயிருக்கு. ஆக மொத்தம் கிளாடியேட்டர்ஸோட 50 டீம் 50 கிராஸ் ஆயிருக்கு. கரெக்டா டச்சில் போய் பத்திருக்குது. முக்கியமா டைமிங் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுவுமே ஒரு விக்கெட்டா மாதிரி இருக்கும். பட் நல்ல முறையில் பட்டதால அது ஒரு ஸ்ட்ரெயிட்ல ஒரு நல்ல தரமான ஒரு 6. கடைசி 2 பால் இந்த ஓவர்ல, கடைசி 2 பால். பின்னாடி லாங்ல கிளாடியேட்டர்ஸ் டீம் நின்றுட்டு இருக்கீங்களா? அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். கொஸ்காதீங்க, நிறைய பேர் வரிசை நிற்கிறீங்க. மறுபடியும் ஷாட்டுக்கான முயற்சி, பட் டாட் பால். ஒரு பவுலருக்கு இதை விட ஒரு ஆனந்தம் எதுவுமே கிடைக்காது. மிடில் ஸ்டம்ப தனியா கலட்டுறதெல்லாம் இருக்கிற பேரானந்தம் வேற எதுலையுமே கிடையாது. கிளாடியேட்டர்ஸோட 5th விக்கெட் டவுன். 6 கொடுத்தாலும் பேக் டு பேக்கா, பட் கடைசியா ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. நைஸ் பவுலிங், லெஸ் ஸ்பெல். ஓவர் முடிவில் ஸ்கோர் 55, 5 விக்கெட் இழப்பிற்கு. லாஸ்ட் 2 ஓவர் எவ்வளவு ரன் அடிக்க போறாங்க கிளாடியேட்டர்ஸ்? கண்டிப்பா 70க்கு மேல புஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா நேத்து இன்னைக்கும் சேர்த்து ஆவரேஜா ஒரு 70 இருந்தா. ஸ்கோர் 55, 5 ஓவர் முடிவில் 55. 5 ஓவரா 6 ஓவரா? 7வது ஓவர். மன்னிக்கணும் மக்களே, 7வது ஓவர் இப்போ போட போறது. ஓகே, எட்ஜ் பெருசா படல. பால் கட் ஆகி நேரா எங்க இருந்தோ ஃபீல்டருக்கு கையில போய் உட்கார்ந்துருக்குது. இந்த பால் ஒரு ஒயிட் பால். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராஸ். ஓகே, ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணார், பட் முடியவில்லை. மறுபடியும் ஒரு டாட் பால். சூப்பர் பால். ஓகே, ஸ்ட்ரைக் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு முயற்சி, பட் அது ஒரு ரன் அவுட். 6வது விக்கெட் வீழ்ந்தது ஃபார் கிளாடியேட்டர்ஸ். ஆமா,
ஓகே, வந்தோடனே ஒரு அக்ரஷன் காட்டுறாரு புதிய பேட்டர். 2 ரன், நல்ல ஃபீல்டிங் போனாங்க. 3 ரன் வராங்க, மிஸ் ஃபீல்ட் வரவாங்க. சம்மர் ரன்னிங், பார்த்து சம்மர் ரன்னிங் 3 ரன் விட்டாங்க. பேட்டர் ஓகேவா? பேட்டர் ஓகே. ஓகே, கேட்ச் யார் காட்டன் போர்டு பிடிக்க போறா. ஓ மை காட், மறுபடியும் விட்டுட்டாருங்க. போகும்போதே வந்து பந்தேங்கன்ற மாதிரி தான் ஒரு டவுட்ல போனாரு. ஓகே, டிராப் கேட்ச். ஃபுல் டாஸ், அடிச்ச அடியில பால் எங்கே? ஃபீல்டருக்கு கையில. ஆக மொத்தம் போனது 7வது விக்கெட்டு அண்ட் 7வது ஓவரும் முடிந்தது. வெளியே ஒரு ஓவர் மட்டுமே இருக்கு. 7வது ஓவர் முடிவில் ஸ்கோர் 61. 7வது ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு கிளாடியேட்டர்ஸ். ஒரு ஓவருக்கு ஒரு 15 ரன் அடிச்சு 75க்கு மேல போஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஒன் ஆஃப் ஆவரேஜ் டோட்டலா இருக்குது நேற்று இன்னைக்கு கனெக்ட் பண்ணதை வச்சு. சிவா, புதிய பேட்டரா சிவா உள்ள இறங்கியிருக்காரு. ஓகே, ஸ்கொயர் லெக்ல கஷ்டப்பட்டு அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். சிங்கிள், டபுள் ஓடலா? இல்ல, வேணாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, ஷாட் ப்ரோ. ஆல்துகாலா இல்ல, 6 கவர்ல சூப்பரான ஒரு ஷாட். கவர் ரொம்ப நேரமா சும்மா இருந்துச்சு. இப்பதான் வந்து அந்த சைடு வந்து ஒண்ணு பறந்து இருக்குது. ஓகே ஓகே, 2 ரன் அழுதுவாங்களா? 2வது ரன் போவாங்களா? இல்ல, ஃபீல்டர் வேகமா வந்ததுல அதுவும் த்ரோவும் ரொம்ப கிராஸான த்ரோ. இல்ல அண்ட் வெளியே இன்னும் 3 பால் இருக்கு. 3 பால் எவ்வளவு அடிப்பாங்க கிளாடியேட்டர்ஸ்? பார்க்கணும். இல்ல, ஒரு 2 விக்கெட் எடுத்து ஒரு டாட் பால் போட்டு ஏதாவது பண்ணுவாங்களா அருண் சிசி டீம்? ஒரு பயங்கரமான பேட் ஸ்விங். ஓகே, ஓகே, லாஸ்ட் 2 balls, கடைசி 2 பால். மறுபடியும் ஓங்கி போய் அடிக்க முயற்சி, பட் ஆனா இல்ல. பவுலர் கிட்ட பால் அனோட்டா அவுட். 8வது விக்கெட்டை இழந்திருக்காங்க கிளாடியேட்டர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். பேட்டர் கொஞ்சம் வேகமா நல்லா இருக்கும், முடிச்சு விடலாம் முதல் இன்னிங்ஸ. இப்போதைக்கு 69 ரன்கள்ல இருக்கிறாங்க. கடைசி ஒரு பால். ஓகே, லென்த் டெலிவரி ரொம்ப ஹைட். லாஸ்ட் பால் விக்கெட். ஒரு நல்ல பினிஷ்
ஃபார் அருண் சிசி. நல்ல சூப்பரான பவுலிங், விக்கெட் இன்டர்வல் ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கிளாடியேட்டர்ஸ்க்கு. அவங்க நினைச்ச மாதிரி இனி அமையல, பட் அப்பப்போ பவுண்டரிகள் கிடைச்சது. ஆக மொத்தம் 8 ஓவர் முடிவுல 69 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 70 ரன் டார்கெட். இன்னைக்கு டேவா கம்பேர் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் லோவஸ்ட் டோட்டல். பட் அதை டிஃபெண்ட் பண்றாங்களா இல்லையன்றதை பொறுத்து பார்க்கணும். மணி இப்போ 12-15. 12-18க்கு முதல் பால் பவுல் பண்ணணும். ஸோ கிளாடியேட்டர்ஸ் பி ரெடி. பேட்டிங் உள்ள போயிடுங்க. கிளாடியேட்டர்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துங்க ப்ரோ, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், 10 நிமிஷம் கழிச்சு கூட போடுங்க. 96 இருந்தீங்க அப்படின்னா இந்த மேல வந்துருங்க. And again one dot ball. Nice. Hand striker வெளியவே வரக்கூடாதுன்னு கீப்பர் பண்றாங்க. Nice. நல்லா இருக்கு bowling. Okay, let's go. Oh my god. ஒரு எச்சு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. Last two. First ball 4 அடுத்த எல்லாமே டாட். வரா. ஓங்கி அடிச்சிருக்காரு. உயரமா போனாலும் ஃபிளாட்டா போய் ஆக மொத்தம் கிரவுண்டுக்கு வெளியே போய் விழுந்துருது. 6. ஓகே, இந்த ஓவர்ல முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓவர் முடிவு ஸ்கோர் 11.
16. பவர் பிளே செம்மையா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சென்னை 16 மாலடாஸ் சந்தேகமே இல்ல பவுலிங் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. நேத்துல இருந்து எல்லாரும் பவுலிங் மட்டுமே சூஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் டிஃபெண்டிங் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு போல. பவர் பிளேயோட இரண்டாவது ஓவர். இந்த ஓவர்ல கண்டிப்பா கிளாடியேட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆடணும். டாட் பால்ஸ் எல்லாமே சுரேஷ் கொஞ்சம் மிஸ். ரெண்டு வராங்க ஓடிட்டாங்க. புதிய பவுலர் சுரேஷ் போட்டுக்கிட்டு இருக்காரு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர். பவர் பிளே முடிவில் ஸ்கோர் எங்க போய் நிக்குதுன்றது பார்க்கணும். அதே மாதிரி எத்தனை விக்கெட் எடுக்க போறாங்க கிளாடியேட்டர்ஸ் அதையுமே பார்க்கணும். நல்ல பால் பின்னாடி ஆள் இருக்காங்க. சோ அதனால ஒரு சேஃப் தான். நல்ல பால் ஓகே ஷாட் கொஞ்சம் டைமிங் தெரியல. பட் இருந்தாலும் ஓரளவு போயிருக்கு. 2 ரன் தேடுமா? ஆமா ஜாலியா 2 ரன் எடுக்கிறாங்க. இல்லங்க 3 ரன் பாக்குறாங்க. 3வது ரன். அதெல்லாத்தையுமே தாண்டி புனிதமான சொல்லிட்டு பவுண்டரியே போயிருச்சான். பவுண்டரி சரியா பண்ணனாலும் பால் வந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு பவுண்டரி வேலை போயிருக்குது. ரொம்ப அக்காசா போய் ஆடி இருக்காருங்க. ஓகே இதற்கு பேரும் பைதான். பவர் பிளேயோட லாஸ்ட் 2 பால். கடைசி 2 பால் மக்களே. ஏன் ஒரு டவுட்? தண்ணி இருந்தா கொஞ்சம் கொண்டு போங்க. கிளாடியேட்டர் டீமுக்கு ஏதோ பிளேயர் ஒரு மாதிரி இன்ஜுரி மாதிரி ஏதோ ஃபீல் பண்றாரு போல. கொஞ்சம் கொண்டு போங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்க. எல்லாரும் நம்ம பிளேயர்ஸ் தான். கொஞ்சம் அதை மட்டும் பாருங்க. கிளாடியேட்டர்ஸ் டீம் சப்ஸ்டியூட் வேணும்னா அம்பையர்ட்ட சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கங்க.
Okay, and over continue. Switch it முயற்சி பட் ஆனா இதுவும்லே அங்க ஒருத்தரோட நல்ல த்ரோ கீப்பர் கிட்ட நல்ல த்ரோ and பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் பால். போடப்பட்ட வந்து வைட் ஆக்கரு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு டாட் பாலோட இந்த பவர் பிளே முடியுது. டாட் 23 பவர் பிளே முடிவு. ஸ்கோர் 23 for no wicket loss. கீப்பர் ரெடியா இருடா. சரி மகே ஸ்ட்ரைட்ரா. பவர் பிளே முடிவு. ஸ்கோர் 23 ராஜி no wickets loss. 23 தானே எல்லாரும் அதுல எப்படி எல்லாம் ஓகே ஒயிட் ஆக்கர் பட் கீழே டோ எண்ட்ல பட்டுருச்சு. பேட்ஸ்மேன் டிசப்பாயிண்டட். சி அடிச்சிருக்க வேண்டிய பால்ரா அப்படின்னு. ஓகே ஷாட் பட் அங்க ஆல் இருக்கிறதுனால ஓகே ஃபைன். மிஸ்ஃபீல்ட் லைட்டா கையில இருந்து மிஸ் ஆனாலும் சும்மா ஜூட்டா ஓடிடுறாங்க. நல்ல ரன்னிங். கீப்பர் கையில கேட்ச் அண்ட் மேன் ஆஃப் தி கோல்டனா முதல் விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அடுத்த புதிய பேட்டரா பிரபா ப்ரோ உள்ள இறங்குறாரு. நல்ல டச் ரன் அவுட். டைரக்ட் ஹிட் மிஸ். பின்னாடி பேக் பால்ல இருக்காங்களா? ஓகே ஃபைன். போடு ராஜி. நல்ல போடுறா. வந்தோடனே நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். கிளாடியேட்டர்ஸ்க்கு முதல் விக்கெட் கிடைச்சிருக்குது. கண்டினியூ பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். இந்த பால் ஒரு ஒயிட். பவுலர் ஓகேவா? ஓகே ரொம்ப அக்ராஸா ஓடி வந்து முயற்சி பண்ண முடியல. பட்டில இதுல ஒரு ரன் ஓடுறாங்க. ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். அடடா ஷாட். சும்மா மச்சி ஓடக்கூடாதுல்ல. ஓகே என்னாச்சுன்னு தெரியல. பட் நான் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் மட்டும் போயிட்டு இருக்குது. ஓகே ஒருத்தர் மட்டும் பேசுங்க அட் a டைம். ஒருத்தர் மட்டும் என்ன வேலிட் பாயிண்ட்ன்றது மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் பேச வேணாம். ரிவ்யூ ஃபார் வாட் ப்ரோ? ஓ ஸ்டம்ப் இதுக்கா? ஓகே கொஞ்சம் ரிவ்யூ பாருங்க கம்ப்யூட்டர் ஜி.
அம்பையர் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஓகே, பேட்டர் அவுட். ஒன்றும் இல்லை, கரெக்டாக ஓடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரன் தான், அப்படி மாற்றி தான்டா ஒன்று. லாஸ்ட் பால் இந்த ஓவர்ல, லாஸ்ட் பால். இல்லை இல்லை வந்துட்டேன். இந்த ஓவரோட லாஸ்ட் பால். ஒரு விக்கெட் வேற கிடைச்சிருக்குது கிளாடியேட்டர்ஸ்க்கு. ஓகே, டீசெண்டான ஒரு ஸ்ட்ரோக்பா. ரொம்ப ரேர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இங்கக்குள்ள இந்த டோர்னமெண்ட்ல. நேத்துல இதை பார்க்கவே இல்லை. 20 ஓவர் முடிவில் ஸ்கோர் 27. 2 விக்கெட் தானே. For 2 wickets loss. மூணு ஓவருக்கு 27. ஓகே, நல்ல ஷாட் தான். பட் பின்னாடி லாங்ல ஆள் இருக்காங்க. ஒன்றன். ஏன் ஓகே, கிளாடியேட்டர்ஸ் கொஞ்சம் ஃபயரா கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விக்கெட் வேற கண்டிப்பா டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பார்க்கலாம். ஓகே, லோ பட்டாசு முட்டி போட்டு மடக்கி லெக்ல தலைக்கு மேல, எல்லா தலைக்கு மேலையும் சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு. சூப்பரான ஒரு ஷாட், செம்ம கனெக்ஷன். டார்வின் சிசிடி சிக்ஸ் அடிச்சு நாங்க என்ன மேட்ச்ல தான் இருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் காமிச்சிருக்காங்க. இதுக்கு கிளாடியேட்டர்ஸோட பவுலர் எப்படி ரிப்ளை கொடுக்க போறான்றத பார்க்கணும். ஓகே, இன்னொரு ஷாட் ஸ்ட்ரைட் சிக்ஸுங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும். ஓகே, பேக் டு பேக் சிக்ஸர். ஓகே, ரிவர்ஸ் ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் சரியா மாட்டல.
ஓ மை காட், கம்பேக்னா அதுக்கு தான் சொல்லுவாங்களோ. 2 6 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டாட், அதுக்கப்புறம் டைரக்டா ஒரு கீப்பர் கேட்ச். ஓகே, கிளாடியேட்டர்ஸை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, அவளை ஈஸியா விடுற மாதிரி தெரியல. ஃபைட் பண்றாங்க கடைசி வரைக்கும். இந்த ஓவர்ல 2வது விக்கெட், ஒரு ரன் அவுட் அப்செக்ட் இந்த ஃபீல்டிங் காரணமா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கீப்பர் கேட்ச். இந்த ஓவரோட லாஸ்ட் பால். ஓகே, வந்து லெஃப்ட் ஹேண்டர், ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வேற. ஃபீல்டிங் இந்த பார்த்து நிப்பாட்டணும். இந்த சர்க்கிள்குள்ள 4 பேர் இருக்கணும். ஓகே, லாஸ்ட் பால். ஓ, லென்த் பால், நல்ல ஷாட், பட் சிங்கிள். சிங்கிளோட இந்த ஒரு முடிவு. ஒரு முடிவு 41. 3 wickets loss and ஒரு குட்டி பிரேக். ஆகும் போல ஸ்ட்ராட்டஜிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்டா அப்படி அவுட் ஆனு சொல்லி திட்டுவாங்க. இப்படி ஆறான்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தத்துக்கான நேரம் இது. Jota. Okay, break over. Okay, 4 over முடிஞ்சிச்சு. அடுத்த 4 over. ஓ, நல்ல பால், நல்ல ஸ்டார்ட். பிரேக்குக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு ஷாட், ஆனா அது வெளியே போய் விழுந்தது 6. பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முதல் பவுண்டரி, நல்ல ஸ்டார்ட் ஃபார் அருண் சிசி. கிளாடியேட்டர்ஸ் கண்டிப்பா மேட்ச்ல இருக்கணும். இன்னும் 2 விக்கெட் எடுக்கணும். பார்க்கலாம் எப்படி பவுலிங் பண்ண போறாங்கன்னு.
ஓகே ஓ ரன் அவுட் மிஸ்ஸிங்க பின்னாடி பேக்கப் பால் இல்ல பட் இருந்தாலும் ஓ அங்கேயும் மிஸ் பண்ணிட்டு மொத்தம் 2 ரன் கம்ஃபர்டபுளா ஓடிட்டாங்க. எத்தனை 21க்கு 21 அடிக்கணும். ஆச்சு பரபரப்பா போய்கிட்டு இருக்குது. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க, ஏன்னா நான் பொசிஷன் சரியா போகல யாரும். ஒரு நல்ல ஃபீல்ட் செட்டு, ரொம்ப டைட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத இடத்துல போய் விழுந்திருக்குது. பட் அங்கேயும் ஒரு ஃபீல்டர் இருக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது ஆக்சுவலா ஃபீல்டிங்கு. ஓகே, அடுத்த மேட்ச் சென்னை 96 vs KCC. 2 பேருக்கு நடக்க போகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் அவங்க தான் ஆட போறாங்க. சென்னை 96 டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, விக்கெட்டிங் அப் அப்பீல் வைட் கடைசியில. கீப்பர் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. ஓகே, ரிவ்யூ கேட்டிருக்காங்க ஃபார் வைட். ஓ பேட்டேஜா, ஓகே கம்ப்யூட்டர் ஜி செக் பண்ணுங்க. And that is white ball. எஜ் இல்லை அண்ட் உங்க ரிவ்யூவும் இதுக்கப்புறம் இல்லை. ஓகே, எதுவா இல்லடா, இது 6 இல்லன்னு சொல்லவே முடியாது. சிக்ஸர் இந்த ஓவர்லயுமே 6 வந்திருக்குது. CC team close to the victory. பட் கண்டிப்பா வேரியேட்டர்ஸ் ஈஸியா விட மாட்டாங்க, இன்னும் ஃபைட் பண்ணுவாங்க. பந்து எடுத்து போட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுவும் ஒரு நல்ல பால். பட் ஆனா அது எட்ஜில் போய் கடைசியா விக்கெட் என்ற முறையில் விழுந்திருக்கு. கிளாடியேட்டர்ஸ் விக்கெட் எடுத்துருக்காங்க. they are still in the match அப்படின்றத மறுபடியும் காமிச்சிட்டே இருக்காங்க. ஸ்கோர் 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 57. மேட்ச் ரொம்ப ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு. இங்க 6 அடிச்சா நாங்க விக்கெட் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. நீங்க விக்கெட் எடுத்தீங்கன்னா நாங்க 6 அடிப்போம்னு சொல்லிட்டு இங்க அடிச்சிட்டு இருக்காங்க.
ஓகே, அடுத்த ஓவர் கொஞ்சம் ஃபாஸ்டா. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஷார்ட் பிச் பால், பட் ஆனால் அது வந்து போனது ஒய்டு. 18-12. ஓகே, ஷார்ட் இன்சைட் அவுட். ஷார்ட் ப்ரோ அண்ட் பவுண்டரி. 8 அடிக்கணும்ல. 17 பந்துகளுக்கு 8 ரன் அடிக்கணும். அருண் சிசி டீம் சூப்பரான ஒரு இன்சைட் அவுட்டியா. கீப்பர் கைக்கு கேரியால, அதனால ஒரு ரன். அது வந்து ஒரு பை ரன். இந்த ஓவர் போய்கிட்டே இருக்குது. தேவையான ரன்களும் கம்மியா இருக்கு. ஓகே, ரொம்ப ஹைட்டா வந்து வானத்துல பந்தே தெரியல. கேட்ச் 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 அண்ட் ஃபைனலி விக்கெட். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பவுண்டரி அடிச்சீங்கன்னா நாங்க விக்கெட் எடுத்து நாங்க யாருன்றத காம்பவுண்ட் கிளாடியேட்டர்ஸ் ஓவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நான் தான் சொன்னேன், அவங்க ஈஸியால விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விக்கெட் ஃபார் அருண் சிசி. 7 இன்னொரு பால் இருக்கு. 15 பால் இருக்கு. எத்தனை பால் இருக்கு? 14. 7 ரன். இன்னும் 15 பந்துகளுக்கு 7 ரன் அடிக்கணும். கிளாடியேட்டர்ஸ் ஈஸியா விடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரெட்டேஸ்வரையும் போராடுவாங்க. அதே மாதிரி அருண் சிசியும் தான் ஓவர் பவுண்டரி அடிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் ஸ்டாப் ஆகல. இந்த ஓவர்ல எத்தனை பால் இருக்கு? 3 பால் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, இதுவும் அதே மாதிரி ஹைட் இருக்கு. டிஸ்டன்ஸ் பேர் வாங்கலாம் இல்ல கையில எஸ். பேக் டு பேக் விக்கெட்ஸ் அகைன். கிளாடியேட்டர் கலக்கிட்டு இருக்காங்கப்பா. மாத்தி விக்கெட் எடுத்து ஸ்கோர் ஆனா புரியல. இதோட சேர்த்து 6 விக்கெட் ஆக மொத்தத்துக்கு. வந்தோடனே மேட்சை முடிக்கணும்னு பார்த்தாங்க. பட் கிளாடியேட்டர்ஸ் ஒவ்வொரு விக்கெட்டா முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் பயங்கரமா போயிட்டு இருக்குது மக்களே. விக்கெட்டுக்கே போடு. எது லாங்கோ அதுல நில்லு. இங்க வா போடு மகி, போடு. விக்கெட் இருக்கு, போடு. பொறுமையா ஓட மாட்டாங்க சார். இப்போ வரைக்குமே நல்ல ஓவரா போய்கிட்டு இருக்கு. இவரோட லாஸ்ட் பால். இந்த ஓவரோட லாஸ்ட் பால்ல கண்டிப்பா ஒரு விக்கெட்டோட முடிப்பாங்க. அந்த ஓவர்ல கிளாடியேட்டர்ஸ் நல்ல ஐடியா. ஆக்சுவலா ஒன்றி அடிச்சாதானே, வேமா அடிச்சாதானே.
அங்க சிங்கிள் தட்டியை ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியான ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். ஓவர் முடிவில் ஸ்கோர் 65. இன்னும் 5 ரன் அடிக்கணும். ரெண்டு ஓவருக்கு 5 ரன். வெளியே 4 விக்கெட் இருக்கு, 12 பந்து இருக்கு, தேவைப்படுறது 5 ரன். யாரு வின் பண்ண போறாங்க? இங்க மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் மாத்தி மாத்தி பவுண்டரி அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஃபுல் டாஸ் பால், டீசென்டான ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். அவசரம் விட்டு அடிக்க வேணாம் அப்படின்ற ஒரு மோடி போயிட்டாங்க ரெண்டு பேரும். பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் அதுவும். 4 ரன் அடிக்கணும்னா 4 விக்கெட் வெளியே இருக்கு. 11 பந்துகள் இருக்கு இன்னும். கிளாடியேட்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க அடுத்த பால்? ஓகே, நல்ல பால், கையில சிக்கல பால். கெயின், ஒரு சிங்கிள். இந்த 3 ரன் அடிக்கணும். மூணே ரன், 10 பந்து, 4 விக்கெட்டு. வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. 3 விக்கெட் வெளியே, 9 பந்து இருக்குது, தேவைப்படுறது 3 ரன். செம்ம செட்டிங். உண்மையிலே பாலுக்கு முன்னாடி தான் ஆக்சுவலா ரொம்ப பின்னாடி இருந்தார் ஃபீல்டரு. அம்மா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு உள்ள வந்தார் கேப்டன். செம்மையான ஒரு ஃபீல்ட் செட்டப். 9 பந்துகள் வெளியே இருக்கு, 3 ரன் அடிக்கணும். 3 விக்கெட் வெளியே இருக்கு. முடிப்பாங்களா கிளாடியேட்டர்ஸ்? இல்ல, அருண் ஜிசி அவ்வளவு நேரம் டைம் எடுக்காம, படையப்பா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதன்னு சொல்ற மாதிரி அந்த மாடுலேஷன்ல முடிப்பாங்களா மேட்ச? கம்ப்யூட்டர் இந்த விக்கெட்டை மட்டும் ஒரு தடவை நமக்காக ரீப்ளே போடுங்க, நம்ம ஆடியன்ஸ்க்காக. இதெல்லாம் ஃபீல்ட் செட்டப். டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆகுது, டெஸ்ட் கிரிக்கெட் ஆகுது. ஷார்ட் கவர், செகண்ட் ஸ்லிப், கவர் பாயிண்ட், ஷார்ட் மிட் விக்கெட். ஓகே, 2 பேருக்கு நடுவில் அங்கே பாயிண்ட் இருக்கிறாங்க. ஸோ அதனால 1 ரன், இன்னும் 2 ரன் மட்டும் அடிக்கணும். 3 விக்கெட் வெளியே, 8 பந்து. சாதாரணமான விஷயம் கிடையாது. செம்மையா உண்மையில ஃபைட் பண்ணாம்பா. சீரியஸ்லி வெல் பிளேட், ரியலி வெல் பிளேட். செம்ம பவுலிங், செம்ம டாக்டிக்ஸ், செம்ம ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்.